ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சரிண்ணே, சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிடா. புரியுடா? என்னடா செட்டு மிதிச்ச உன் கோத்தையா அதுக்கிட்ட காட்டிட்டு இருக்க? எனக்கு எந்த கோவமும் இல்ல. அவன் வெறி பிடிச்சி அழிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒண்ணும் பண்ண முடியாது, விடு. கபால் சொட்டே எண்ணிடுவேன். கோத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பழகிக்க. கோவம் ரொம்ப பட்டவன் வாழ்ந்தா சரித்திரம் இல்ல. எங்க கோப்படணுமோ அங்க மட்டும் கோப்படே. எப்படி கோப்படாம இருக்க சொல்றீங்க? இது வரைக்கும் இந்த ஊர்ல நம்மளை எதிர்த்தவனே எவனும் கிடையாது. ஆனா இந்த புள்ள பூச்சி மொத்த நம்மளை எதிர்த்து நின்றுட்டு இருக்கு. அதுக்குள்ள மொத்த பொண்ணு அவ இந்த வீட்டு வாரிசு. அத மறந்துடாத. நமக்கு என்ன வீரமும் தைரியமும் இருக்குதோ அதே அளவு அவளுக்கு கொஞ்சமும் மாறாம இருக்கும். ஒரு துளி கூட பிசு தட்டாது. அந்த அளவுக்கு இருக்கும், மறந்துடாத. சரியா சொன்ன கிங்ஸ். இவன் கோத்து உச்சில இருக்கான். அவளை ஏதாவது பண்ணணும் அதான். அவன் யாருங்கிறதையும் மறந்துட்டான். நேருக்கு நேர் மோதிரம் தான் வீர, புரியுதா? அதனால பொறுமையா போய்கிட்டு இருக்க. என்ன வேலை பார்த்துட்டு தானே தெரியல. ஏன் உனக்கு தைரியம் இல்ல? நீ பயப்பட மாதிரி எனக்கு தோணுது. நான் பயப்படணும். கிங்ஸ்ல சாதாரண மாதிரி இருக்கான், நீ தானே பதட்டமா இருக்க. ஏன் பேச மாட்டீங்க? காரணம் இருக்குல்ல. அடிச்சு கொன்னுட. அண்ணனுக்கு வாக்கு கொடுத்தா கொடுத்ததா. அதுல இருந்து எனக்கு என்னைக்கு பின் வாங்க மாட்டேன். உனக்கு நல்லா தெரியும். உங்க அண்ணன் அதை மறந்தாத. எனக்கு என் பெரிய அண்ணன் ரொம்ப முக்கியம். அதை மீறி ஏதாவது நீங்க பண்ணுனீங்க, யாருக்கிட்ட என்ன பேசுறத தெரிஞ்சு பேசுறேன். அவன் யாரும் உனக்கு தெரியல. என் தெய்வம். அதனால்தான் என் தெய்வம் விழுந்துடக்கூடாது பயப்பட. கிங்ஸ்ல என்ன விழுந்தாத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். யாரை பத்தி என்ன சரி கட்டிருக்க? யாருடா விழுவா? அவன் அஞ்சா நெஞ்ச. அவன் எங்கேயும் விட மாட்டான். அவன் நிதானமா இருக்கும். உன்ன மாதிரி பதறல, புரிஞ்சுக்க. பயப்படுறவன் தான் பதறுவான், புரியுதா? என்ன வேணுமா சொல்லுங்க. நம்ம காலேஜுக்கு போட்டியா? இன்னொரு காலேஜ் வருதா? என்ன சொல்றீங்க? அப்படிலாம் எதுவும் வராத. எங்களுக்கு அப்படி எந்த தகவலும் வரலையே. இல்ல கிங்ஸ், ஆணு பெண்ணு சேர்ந்து படிக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் வருது. அப்படி ஒரு காலேஜ் வந்தா என் காலேஜோட நிலைமை. நம்ம மண்ணுல எவன் நம்மளுக்கு ஒரு காலேஜ் உண்டாக்குறான்? எவன் இல்ல, என்கிட்ட இன்றைக்கு வந்தாளுங்களே அந்த 2 பேரும் தான். என்ன சொல்றீங்க? அதான் ஜபான் அந்த பொண்ணுதான் காலேஜ் கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கான பெர்மிஷன் வாங்கிட்டு இருக்கா. அப்படி மட்டும் அவளுக்கு பர்மிஷன் கிடைச்சி அந்த காலேஜை ஓபன் பண்ணிட்டானா நான் என் காலேஜை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதா. நம்ம சாம்ராஜ்யமே சரி ஆரம்பிச்சிடா. இல்ல, அப்படிலாம் வாய்ப்பு கிடைக்காது. கிங்ஸ், எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு அந்த பிள்ளைங்க இன்றைக்கு வந்தது உண்மைதான். இன்றைக்கு வந்திருந்தாங்களா? ஆமா, கூட ஒரு இசைன்னு ஒரு பொண்ணும் இந்த ஜபாவும் இன்றைக்கு வந்திருந்தாங்க. நான் அவங்க உடைய கொஞ்சம் கேவலமா பேசிட்டேன். உடைய கேவலமா பேசுனீங்களா? நம்ம காலேஜ் எவ்வளவு பெரிய காலேஜ்னு உனக்கு தெரியும். அங்க வேலை பார்க்கறவங்க எவ்வளவு டீசெண்டா இருக்கணும். அந்த பிள்ளைங்க ஏதோ பட்டிக்காடு மாதிரி தாவணி போட்டுட்டு வந்து நின்னனால கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டேன். அப்பவுமே அந்த பிள்ளைங்க சவால் விட்டுட்டு தான் போனாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க இந்த அளவுக்கு இறங்குவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. என்கிட்ட வேலை கட்டு வந்த பிள்ளைங்க இப்ப எனக்கு வந்து காலேஜை ஓபன் பண்ண போறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது? அந்த பிள்ளைங்க மட்டும் காலேஜ் ஓபன் பண்ணிட்டாங்க, என் சாம்ராஜ்யம் சரி ஆரம்பிச்சிடும். இங்க என் காலேஜ் தான் நம்பர் 1 இருக்குது. இப்போ அந்த பிள்ளைங்க மட்டும் காலேஜ் ஓபன் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். நான் காலேஜை இழுத்து மூட வேண்டியதா. எனக்கு என் காலேஜ் வேணும். ப்ளீஸ் கிங்ஸ், ஏதாவது பண்ணு. ஒன்னதான் நம்பி வந்திருக்கேன். இது உங்க பெரியப்பாக்கு தெரிஞ்சதுன்னா என் மேலதான் ஆக்ஷன் எடுப்பாரு. அது சரி பெரியமா, எதுக்கு நீங்க உடைய பார்த்து தீர்மானம் பண்ணீங்க? அந்த பிள்ளைங்க டேலண்ட் தானே நீங்க பார்த்துருக்கணும். என் காலேஜ் எவ்வளவு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ். அங்க வேலை பார்க்கறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்க வேண்டாமா? வசதி இருக்கவங்களாலதான் ஆடம்பரமா துணி போட முடியும். அப்படி ஆடம்பரமா இருக்கிறவங்க எதுக்கு உங்ககிட்ட வேலை கட்டு வரணும்? ஆடை பார்த்து தீர்மானம் பண்ணது உங்க தப்பு. தப்புதான். அதை விட இன்னொரு தப்பு பண்ணிட்டேன். பிரேம் சப்போர்ட் பண்ணி வந்தா அவனையும் சேர்மன் பதவியில இருந்து நான் தூக்கிட்டேன். என்ன தெரியுமா, அவன் தானே அந்த காலேஜ் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனையும் எங்க தூக்கிருக்கீங்க? தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டேன். இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப அந்த பொண்ணுங்க மட்டும் காலேஜ் ஓபன் பண்ணிட்டா அவ்வளவுதான். உங்க பெரியப்பாக்கு என்ன பல சொல்ல முடியாது. உங்க பெரியப்பா பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. நீங்க தைரியமா போலாம் பெரியமா. அவளுக்கு காலேஜ் ஓபன் பண்ண முடியாது.
கிங்ஸ்லி அதான் நான் சொல்லல பெரியமா, அவளுக்கு இங்க காலேஜ் ஓபன் பண்ண முடியாது. அது இங்க வாழ்ந்தா என்பதை பார்க்கலாம். அவளுக்கு செத்தாலும் பரவாயில்ல, இந்த காலேஜ் ஓபன் பண்ணக்கூடாது. ஏய்! அவங்க காலேஜ் கட்ட மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஆனா அவசியமா எந்த வார்த்தையும் விட வேண்டாம். கிங்ஸ்லி நீ வாக்கு கொடுத்திருக்க, உன் வாக்கை நம்பிதான் நான் போறேன். போங்க, அதான் அவனே வாக்கு கொடுத்துருக்கானே. போங்க, வேற எவனும் இங்க வந்து காலேஜ் கட்ட முடியாது. போங்க. எங்க பாரு கிங்ஸ்லி, அவன் மட்டும் காலேஜை கட்டிட்டா உங்க பெரியப்பா என்ன உண்டில நாக்கிடுவாரு. இத்தனை வருஷம் கட்டி காத்த நம்ம சாம்ராஜ்யம் அப்படியே சரிய ஆரம்பிச்சிடும். உன்னை நம்பிதான். அதான் சரின்னு சொல்லிட்டானே, கிளம்புங்க பெரியமா. அண்ணே, இப்படியே போச்சு நம்ம சாம்ராஜ்யமே சரியா ஆரம்பிச்சிடும். நீங்க அதுல இருந்து வெளியில வாங்க. குழி தோண்டி புதைச்சிருவேன், புரியுதா? அவனுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய மனுஷன் இல்ல. அவங்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட கத்துக்குட்டி தான் நீ, அதை மறந்துடாத. கத்துக்குட்டி இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும், ரொம்ப தொல்லப்படாது. அவன் தானே உனக்கு இதெல்லாம் கத்து கொடுத்தான். சொல்லி கொடுத்த குருவுக்கு நீ பாடம் எடுக்கிற, அடிச்சு பொழந்துருவேன். ஓ, அவன் சிந்தனைக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் 1000 விஷயங்களை மோதி யோசிக்க கூடியவன், ஒண்ணு ஒரு முட்டாள் கிடையாது, புரியுதா? ஆனா ஒண்ணுன்னு, இந்த சாம்ராஜ்ய சரீர மாதிரி சின்ன சலுகை ஏற்பட்டாலும் என் ஆட்டம் பயங்கரமா இருக்கும். நான் கத்துக்குட்டிதான், அவனை கத்துக்கிட்டவன். என் ஆட்டத்துக்கு முன்னாடி எவனுமே நிக்க முடியாது. அத்தை பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன், அவன் மேல அவன் மூச்சு காத்து கூட போட விட மாட்டேன். சொக்கலிங்க சொன்னது சொன்னதுதான், அவன் மேல அவன் மூச்சு காத்து கூட போட விட மாட்டேன். அப்ப நம்ம சாம்ராஜ்யம் சரிஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்க காதல் ஜெயிக்கணும், அப்படிதானே? அவன் நம்ம ரத்தம் கதை மறந்துடாத. அவ பொம்மை மத்த பொண்ணு, இந்த வீட்டு வாரிசு. நமக்கு இருக்கிற அதே வீரம துணிச்சனா அவளுக்கு இருக்கதான் செய்யும். தைரியம் தான் நேருக்கு நேரு மோதி அவளை நான் ஜெயிப்பேன், சத்தியமா அவளை நான் ஜெயிப்பேன். ஆனா அவன் மேல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவனே கிங்ஸ்லி தான், நீ இல்ல. இந்த சாம்ராஜ்யம் உருவாக்குனவனுக்கு அது எப்படி கட்டி காத்துற வீரமும் வேகமும் இருக்கும். நீ ஒண்ணு அவனுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். 6 வயசுல இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஆரம்பிச்சான். நேத்து முளைச்ச காலம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. 6 வயசுல இருந்து கத்துக்கிட்டவனுக்கு புத்தி அதிகமா, முளைச்சி 3 இலை விட்டதுக்கு அப்புறம் கத்துக்கிட்ட உனக்கு மூளை அதிகமா. எங்க சாம்ராஜ்யத்தை எப்படி காக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எவனும் எங்க கோட்டைக்குள்ள வர முடியாது, எவனும் எங்க காயடி பதிக்கவும் முடியாது. இது சக்கலிங்க கோட்டடா. பொன்னால சாம்ராஜ்யத்தை இழந்ததான் சரித்திரம் இருக்குது. பொண்ணு இல்லாம நீ வரலங்கரையும் மறந்துடாத. அண்ணனுக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்க மறந்துடாதீங்க. அதுல நான் பிசு தட்ட மாட்டோம். மறுபடியும் சொல்ல, அவனுக்கு நீ அட்வைஸ் பண்ணாத, காலு கீழே பட்டு நசிக்கிறேன். எனக்கே கூறாவே நீ ஏமாத்துறா. என்ன இங்க என்ன சத்தம்? புதுசா ஒரு கோலம் முளைச்சிருக்குன்னு இங்க சாம்ராஜ்யத்தை நிலைநிட்டு வந்து சவால் விட்டுட்டு போயிருக்கு. யாரு? ஒரு பொண்ணு. இது சொக்கலிங்க கோட்டை. இங்க போற உசுறு கூட கேட்டுட்டு தான் போகும். எவ்வளவு இங்க சாம்ராஜ்யத்தை அமைக்க முடியாது. யார் அந்த பொண்ணு? அது தேவையில்லாத சல்லடை. போட்டி நான் மோதி தானே ஆகணும். அது என்னன்னு பாரு கிங்ஸ்லி, நான் பாத்துக்கிட்டேனே. இப்ப என்ன பிரச்சனை? அதான் நம்ம பெரியப்பா காலேஜ் இருக்க, இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கு ஆப்போசிட்டா அதுக்கு எதிரா அதான் நான் சொன்னவா ஒரு காலேஜ் உண்டாக்க போறாளாம். அதுக்கான பர்மிஷன் வழியில நடந்துட்டு இருக்குதான். பெரியம்மா இப்பதான் வந்து அழுதுட்டு போறாங்க. நம்மளை தூக்கடிக்கிறதுக்காகவே புதுசா உருவான காலம் அது. காலம் தானே, கிள்ளி எரிஞ்சிட வேண்டியதானே. அதுக்குத்தான் நான் சொன்னா அண்ணே ரொம்ப யோசிக்கலாம், நேர்மையா தான் போவார. அது மட்டும் இல்லன்னு எம்பிக்கு அவளும் போட்டிக்கு நிக்கிறா. என்ன இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்ன எல்லாத்தையும் கை வச்ச மாதிரி இருக்குது. யாரவா? எங்க பார் செம்பலிங்க, நாம எந்த இடத்துல தோத்ததா சரித்திரம் இருக்க கூடாது. நம்மள முதலும் கடைசியுமா எதிர்த்ததோ அவள மட்டும்தான் இருக்கணும். அவ முடிவு அகோரமா இருக்கணும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்கணும் எவனாலும் நினைச்சா கூட அவன் கொள்ளலாம் நடுங்கணும். அந்த அளவுக்கு அவன் முடிவு இருக்கணும். அப்படி போடி பார்த்தா போதும். போ அண்ணா, அது அண்ணன் பாத்துக்க மாட்டானே. நான் சொன்ன கேளுங்கண்ணே, அதை நான் கையில எடுக்கிறேன்னு. அண்ணா அந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுங்கண்ணே, நான் முடிச்சு காட்டுறேன்னு. அண்ணா சத்தியமா கிங்ஸ்ல இப்போ அந்த வேலையை பாத்துக்கிட மாட்டான். அதை நான் முடிக்கிறேன்னு. அந்த காலேஜ் விஷயமா அந்த எம்பி போட்டியா நான் பாத்துக்கிறேன்னு. நான் முடிக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்தை முடிச்சு காட்டுறேன்னு. எத்தனை சூடு இருப்பா இருக்கு, ஆத்தத்துல உச்சம் இருக்கு. இதே கோத்தட போன சத்தியமா என்னால முடிக்க முடியும்னு முடிச்சு காட்டுறேன்னு. தேர்தல் வழி மட்டும் பாரு அண்ணா.
தேர்தல் வேலையை மட்டும் பாருன்னு சொன்னேன். கிங்ஸ் என்னைக்குமே பின்வாங்கினதில்லை. இவன் கொஞ்ச நாளா ஒரு மாதிரி தான் இருக்கான். இதையும் புத்திசாலித்தனத்தோட சௌதரியமா கையாடுறவன் கொஞ்சம் பின் வாங்குறானா இல்லைன்னா யாரையும் காப்பாத்த நினைக்கிறானா? செம்பலிங்கம், நான் உன் குரு. உனக்கு என்ன பிரச்சனை நான் கண்டுபிடிக்கிறேன். நான் எக்காலத்துல இறங்குறேன். யார் அந்த பொண்ணு? இந்த சாம்ராஜ்யத்தை பத்தியும் செம்பலிங்கத்தை பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் களத்துல இறங்கியிருக்கானா? சத்தியமா இவன் நம்மள இருந்து சலிச்சவளா இருக்க வாய்ப்பே இல்ல. சத்தியமா ஒரு பொண்ணால செம்பலிங்கத்தை எதிர்த்து நிக்க முடியாது. அப்படி ஒத்தி துணிஞ்சு நிக்கிறானா அவ சத்தியமா எங்களுக்கு சலிச்சவளா இருக்க மாட்டா. அப்படின்னா ஒரே ரத்தமா பிரம்மன் செய்த சிலைதானோ? இசை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ உள்ளே ஃபார்ம் அனுப்ப வேண்டியதான். போலாமா? அட செம்பலிங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிட்டா என்ன? எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிட்டு. அத்தை இவனுக்கு வந்துட்டானுங்களா? நினைச்சேன் அந்த பொம்பளை இங்க தான் போயிருப்பானே. கிங்ஸின் கவினு வணக்கம். அத்தி மறைச்சுக்கிட்டு நினைக்கானுங்க. நீ ஏன் அங்க பாக்குற? வா உள்ள ஃபார்ம் எடுத்து கொடுக்கணும். வா போங்க ஃபார்ம் நிரப்பி கொடுங்க. கிழிச்சு போடுவானுங்க. யாருக்குள்ள கிழிக்காங்கன்னு பார்க்கலாம். ஹாய் திமிரா பேசினா மூஞ்சில அடிச்சிருவேன். வேண்டாம் கவினு, வார்த்தை விடாத. நீ சண்டியர்னா நானும் சண்டியர். வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. நீ அடிக்கும் போது எங்க இவனு புளியாங்க பறிக்க போவாது. என்ன கஸ்டினு அந்த சைடு சாஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு எங்க தேவையோ அங்கதானே சாய முடியும். பொம்பளை பக்கம் சாஞ்சிட்டேன். பொம்பளை தான் வேணும்னு நினைச்சா அங்கேயே 1000 பொம்பளை கிடைப்பா. தொலைச்சு வந்துடுச்சு. கிங்ஸனு, உன் தம்பி ரொம்ப பேசுறான். நான் யாருங்கிறத நீ மறந்துட வேண்டாம். நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? என்ன வேலை பார்த்தேன்? சரியா பார்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, அவதான் அரமண வாரிசுங்கிறதுக்கான முக்கியமான எவிடன்ஸ் என்கிட்ட கிடைச்சது. அது எப்படி என்கிட்ட கிடைச்சது இந்த பையனுக்கு தெரியல. என்னையே மிரட்டி தூக்கிட்டா. அவ எத்திக்கும் எத்தியா இருந்திருக்கா. நான் என்ன பண்ணட்டும்? எவ்வளவுக்கு என்கிட்ட இருக்குன்னு எப்பமா தெரிஞ்சிருக்கு. என்னையே தூக்கிட்டா. நான் என்ன பண்ணட்டும்? அதான் சிக்கிட்டேன். அப்படி ஒரு ஆதாரம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன் நம்ம தான் அரமணிக்கு போனோம். அப்புறம் என்கிட்ட சொல்லவே இல்லை. பின்னாடி எனக்கு உதவுமேனு நான் வச்சிருந்தேன். நான் எடுத்தது இந்த பையவுல எப்படியோ பார்த்துருக்குது. தூக்கிட்டா. அரமணை சொத்து புள்ள மாறிட்ட தெரியுமில்ல. அரமணை சொத்துல மாறிட்டா. இன்னைக்கு உங்களுக்கு சஜமா அவளுக்கு சொத்து வந்துட்டு தெரியும்ல. தொட்டி தூக்கிட்டல்ல. பொன்னையார் பட்டி இளவரசி. நான் இவளை என்னமோ நினைச்சேன். பைந்தாங்கொல்லி நினைச்சேன். அது பயவுள்ள புத்திசாலி. இல்ல வந்துட்டேன். என்ன கேள்வி திரும்ப கேட்கக்கூடாதுல்ல. முக்கியமான எவனடிச்சு அவகிட்ட சிக்கிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, எனக்கு இங்க சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. உங்களை விட இவகிட்ட எனக்கு காரியம் சீக்கிரம் முடியும்னு தோணுச்சு. சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நான் மும்பைல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்களே எனக்கு எதிரியா தான் அறிமுகமானீங்க. இவ எனக்கு தோழியா தான் அறிமுகமானா. புரியுதா? எதிரி விட நட்பு தான் பெருசு. அதான் நட்பு பக்கம் சேர்ந்துட்டேன். இந்த காலேஜ் அவளுக்கு கிடைக்காது. வந்த வழி பார்த்துட்டு போயிட்டே இருங்க. சாமனே, அத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்பட வேண்டாம். கத்தாத கவினே, ஓ கத்துவலை வேற எங்கயாவது வச்சுக்க. ஏன் துள்ளுற? எதுக்கு துள்ளுதானே கேட்ட? ஆம்பளை தானே? நேருக்கு நேரம் மோதி. நான் தான் சொல்றேன், நேருக்கு நேரம் மோதி.
ஓவர் ஆடாத, தொலைச்சவன் தொலைச்சி. தோத்துறோங்கிற பயம் வந்துட்டு ஹாய், போய் அடக்கி பேசு. நான் எதுக்கு அடக்கி பேசணும்? குறைய ஒசத்தாத. அப்படித்தான் குரல வசதி பேசுறேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இங்க காலேஜ் கிட்ட இருக்க அப்ரூவ் வாங்க வந்தது யாரு? நானா சார், ஜபா. உங்க குவாலிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிட்டோம். ஓகே சார். கொஞ்சம் முன்பணம் கட்ட வேண்டியது இருக்கும், கட்டிட்டீங்கன்னா அப்புறம் கொடுத்த தொலை இருக்காது. அது செம்பலிங்க குடும்பம். அது வந்து அது வந்து அப்ரோட் மட்டும் கொடுக்காம இருந்து பாருங்க, அப்ப இந்த இசை யாருன்னு தெரியும். அந்த ஃபார்ம் பிரிச்சு கையில கொடுத்து அனுப்புங்க. அது வந்து கவின், இவங்க டைரக்டா மேல இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. மேல இடத்துலயா? இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான். இது மேலேருந்து அப்ரூவ்ட் ஆகி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க படிப்பு அப்படி. என்ன பண்ணுவீங்களோ யாரு பண்ணுவீங்களோ அது எனக்கு தெரியாது. மேல என்ன பேசுவீங்களோ அதை பத்தி எனக்கு தெரியாது. அப்புறம் கிழிச்சு போனோம். காலேஜ் கட்டவளம் பெட்டி கடையா வைக்க விட மாட்டான். காலேஜ் பெட்டி கடை வச்சாலே ஓட விட்டு அடிப்பேன். சார், காலேஜ் கட்டதுக்கான அப்ரோட் எனக்கு வேணும் சார். ஏ ஜபா, என்ன தெரியுது என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு உனக்கு பயப்படணும்? அதை மட்டும் சொல்லு. என்ன தலை சீவிரியா என்ன? என் கத்தியும் உன் கழுத்தை சீவும் பாத்துக்க. ஹாய் சாய், கொத்தோட பொம்மைமா. சார், அப்ரோட் எனக்கு வேணும் சார். கொடுக்க கூடாதே. அந்த அப்ரோட கிழிச்சு தர போடுங்க. வாங்க கிளம்பலாம். மீறி கொடுத்தா என்ன ஆகும் தெரியும்ல? கொடுக்காம இருந்தா இங்க என்ன நடக்கணும் சாருக்கு நல்லா தெரியும். ஹாய், அதிகமா பேசாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க யாருடைய உருட்டல் மிரட்டலுக்கு பயப்பட்டவன் நான் இல்ல சார். அப்ரோட் கொடுக்க கூடாது. கண்டவங்கலாம் காலேஜ் ஓபன் பண்ணா அப்ப காலேஜோட மதிப்பே போயிடும். படிப்போட தரம் குறைஞ்சு போயிடும். மீறி இப்படி தகுதி இல்லாதவங்களுக்கு காலேஜ் கட்டதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் மேல் இடத்துல முறையிடுவேன். என்ன புரியுதா? பரம்பரையா இவங்க தான் காலேஜ் நடத்ததுக்கு என்ன எழுதி கொடுத்துட்டா வந்திருக்காங்கன்னு கேட்கல. எங்க கிட்ட திறமை இருக்கு, பணபலமும் இருக்குது. காலேஜ் கட்டுவேன். எவனாலும் தடுக்க முடியாது. என் வீட்ட 10 பாத்திரம் கூட தேய்க்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்களெல்லாம் காலேஜ் வச்சு நடத்துறதா? ஆமாமா, படிச்சவங்க எப்படி உங்க வீட்டுக்கு 10 பாத்திரம் தேய்க்க வருவாங்க? அதுக்கெல்லாம் எங்களுக்கு தகுதி இல்ல. என்ன மேடம் நோஸ் கட்டு பழுக்கு? படிச்சவங்க எதுக்கு உங்க வீட்டுக்கு 10 பாத்திரம் தேய்க்க வரணும்? காலேஜ் வச்சு நடத்தணும். இசை, நீ எப்படி காலேஜ் வச்சு நடத்துறன்னு நானும் பாக்குறேன். அதை எப்படி ஓபன் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். கண்டிப்பா பார்த்து தானே ஆகணும். ஓய் கேன்சல். விட்டா கத்திக்கு அவளை இன்னைக்கு நான் எறியாக்குவேன். ஒரு எதிரி கூட இந்த பூமி இருக்க மாட்டான். தடுத்து வச்சிருக்கீங்க, கிட்ட நான் தடுத்துக்கீங்க, நானும் பாக்குறேன். இசை, இப்ப நான் எப்ப நான் என் கத்திக்கு நீ எறியாத போற பார்த்துக்கிட்டே. சார், இவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாது. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஒரு காலேஜை உருவாக்குறதுக்கு 1 வருஷமாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். இவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு முத கேளுங்க சார். ஐயோ, மாட்டிக்கிட்டாங்களே. அதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, அதை கிழிச்சு போடுங்க சார். என்னம்மா, காலேஜ் நடத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? குறைஞ்சது 1 வருஷமா நடத்திருக்கணும். அதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்குது. சார், அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே காலேஜ் நடத்த போறாங்க. தொடக்கு மத்துக்கு பட்டு குஞ்சம். செல்ல மீறி போய்கிட்டு இருக்க கவினே. வாய் மூடிட்டு வெளியில போங்கடி. அடச்சே போங்கடி. என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வெளிய போங்கடி. வந்துட்டார்கள் எனக்கு எதிராக காலேஜ் ஓபன் பண்ணதுக்கு. வச்சல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டே 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நெத்து முளைச்ச காலம் எனக்கு எதிரா கொண்டு துண்டமாக்கிடுவேன். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடக்கி வாய்க்குள்ள வச்சுக்கிடுங்க. பின்னாடி ரொம்ப உதவும். வெயிட் பண்ணுங்க. 1 வருஷம் தானே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளே எங்க கிட்ட இருக்காங்க. அவங்கள இந்த காலேஜ் எம்டி ஆக்குறேன், சேர்மன் ஆக்குறேன். 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போதுமா சார்? வந்த வழி பார்த்து போயிரு, அதான் உனக்கு நல்லது. போகலன்னா என்ன ஆகுன்னு தெரியல. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். புரியல, இதுக்கு என்ன மிரட்டுறீங்க? நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். சத்தியமா இது வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது. இப்பதான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு புரியுது. வேண்டாம்,
குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். கிளம்பு. என்ன கிங்ஸின், என்ன கிளம்ப சொல்ற? எல்லாம் இருக்கிறவனுக்கு தான் பயம் இருக்கும். இப்ப என்கிட்ட எதுவும் தாங்க பாரு, அங்க என்னால மறக்க முடியல. அது எப்படி யாஸ்தானத்தை என் தம்பிக்கு கொடுக்க முடியும்? ஏன் நான் அவ்வளவு தரப்புறமா போயிட்டேன்னா என்ன? இல்ல எனக்கு தகுதி இல்லையா? அப்பமே முடிவு பண்ணினேன் ஒரு காலேஜ உருவாக்கணும்னு. ஆனா எனக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்க முந்திக்கிட்டாங்க. சரி, என்ன எம்டி ஆக்குறேன்னு சொன்னாங்க. எப்பறம் நான் காலேஜ் உருவாக்குறதே இருந்தது. என்னாலே எம்டியா தான் இருக்க முடியும். ஒரு காலேஜ்ல ப்ரொபோசலா என்னால இருக்க முடியாது. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு பார்த்தேன். குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையே ஒதுங்கி போலான்னு வந்தேன். ஆனா நீங்களாம் மிரட்டினீங்க பாருங்க. இதுக்கப்புறம் நான் கையெழுத்து போடாம போனோம்னா நாமளே இல்ல. சார், எங்க கையெழுத்து போடணும் மட்டும் சொல்லுங்க. இவங்க நடத்துற காலேஜுக்கு நான் எம்டி, நான் சேர்மன். இந்த இசை புத்திசாலி. அது இருக்குங்க, யாரும் மறந்துட வேண்டாம். காலேஜ் ஓபன் முன்னாடி இப்படிலாம் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது. அதான் முன்னுக்குட்டியே போய் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டேன். கத்தி தூக்குறவனுக்கு அறிவு இருக்காங்கதே. கவினுக்கு 100% பொருந்தது. தொலைச்சு கொண்ட துண்டமாக்கி போட்டு போயிடுவேன். ஆமாடி, கத்தி துப்புனவனுக்கு அறிவு இருக்காதுதான். அந்த அறிவில் அதனால என்ன வேணா பண்ண பாக்குறியா? நீ புத்தி யூஸ் பண்ண மாட்டே. நீ கத்தி தூக்கிறதுக்கு முன்னாடி உன் தலைய பூமியை விழ வச்சிருவேன். பாக்குறியா? எங்க தொடு பாப்போம். என்ன இசை, எல்லா வேலையும் போய்கிட்டு இருக்கா? சரியா போய்கிட்டு இருக்கேன். தொலைச்சு அதெல்லாம் காலேஜ் கட்டதுக்கு பர்மிஷன் கிடைக்காது. போய்கிட்டே இருங்க. அதிகமா பேச வேண்டாம்னு நிக்கிறேன். பேச வச்சிடாத. கிளம்பு. எப்பவும் உனக்கு நல்லா தெரியும், நான் பேச்சுல கம்மி, செயல் அதிகம்னு. செயலை காட்ட வச்சிடாத. தாங்கிக்கிட மாட்டேன். பிரேம், தப்பு பண்ணிட்டேன். கண்டிப்பா காலேஜை உருவாக்குவேன். உன் பேர்ல சொத்து சொகை இருக்கிற போய் தானே இந்த ஆட்டம் போட்ட. இனி உன் பேர்ல ஒரு சொத்து சொகை இருக்காது. அப்ப சொத்தை நம்பி வர பொறும்பக்கு புள்ள நான் இல்ல. நீ போட்டுச்சது என் காசு தாங்கத, மறந்துடாத. காசு யார் வேணாலும் செலவழிக்கலாம். படிப்புங்கிறது நான் முயற்சி பண்ணி படிச்சது. நீங்க படிச்ச வச்ச காசை விட 8 வருஷம் அந்த காலேஜுக்காக நான் ஏன் உழைச்சிருக்கேன். 1 ரூபா வாங்காம இப்ப நான் கேஸ் போட்டாலும் அத்தனை சொத்து எனக்கு வரும். வேண்டாம் பிரேம், ஒரு பொம்பளைக்காக குடும்பத்தை பகச்சுக்கிடாத. பெத்த பிள்ளைக்குள்ளே பாகுபாடு பார்க்கிற நீங்க எதையும் பேசுறதுக்கு தகுதி இல்ல. உங்க சொத்து இல்லாமலே என்னால ஒரு காலேஜை உருவாக்க முடியும். ஒரு மண்ணு முடியாது. வீட்டை பார்க்க போ. வேண்டா கிங்ஸ்னு வீணா புகச்சுக்கட. ஓ சன்னியத்தை உன் குடும்பத்துக்குள்ளேயும் ஊருக்குள்ளேயும் வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட வேண்டாம். நீ எந்த பரம்பரையோ அதே பரம்பரையா வந்தவன் நானுங்க தான். நீ மறந்துடாத. நீ எப்படி காலேஜ் உருவாக்குறன்னு நான் பார்க்கறேன். காலேஜ் இல்ல, ஒரு செங்கலை கூட உங்களால நட்டு வைக்க முடியாது. இது செம்புலிங்க கோட்டை. மறந்துட வேண்டாம். இங்க யார் இருக்கணும், யார் என்ன பண்ணணும் நான் தான் முடிவு பண்ணுவேன். புரியுதா? பிரேம், அண்ணன்னு பார்க்க மாட்டேன். போய்கிட்டே இரு. ஐயா, 2 குடும்பமும் பேசி முடிவு பண்ணுங்க. நான் மேல இடத்துக்கு தகவல் சொல்லியிருந்தேன். பேசி ஒருமனப்பட்டு அதுக்கப்புறம் காலேஜ் கட்டணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. நான் கிளம்புறேன் ஐயா. வீணா என்ன புகச்சுக்கிட்ட பிரேமே. இனி ஆட்டத்தை நீ போப்ப. சத்தியமா காலேஜ் நான் உருவாக்குறேன். செம்பலிங்கத்திட்ட சொன்னா காரியம் கச்சிதமா முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. முடிச்சிட்ட. அதே மாதிரி மிச்சத்தை நீ முடிச்சிருவான்னு எனக்கு தெரியும். நம்பிக்கையோட போறேன். அதெல்லாம் இங்க வேற யாரும் எந்த மண்ணு புடுங்க முடியாது. நீங்க போயிட்டே இருங்க பெரியமா. செம்பலிங்க கோட்டடி, மறந்துடாதீங்க. காலேஜை உருவாக்குறேன். எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஒரு உலகம் உங்களை பார்த்து பயப்படுற ஒரே தைரியத்துல தானே இஷ்டத்துக்கு ஆடுறீங்க. அதே பயத்தை என் மேல உருவாக்கிட்டு கெத்த காலேஜ் காட்டுறேன். இசை இன்ஜினியரிங் காலேஜ். வாச்சமா போல. எனக்கு என்னமோ காலேஜ் கட்டிடுவான்னு தான் தோணுது. பாத்துக்கிடுங்க. நான் 2க்கும் பொதுவான ஆளுதான்ப்பா. என்னெல்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம். அங்க போய் முழுசா சேர்ந்துக்கிட்டு என்ன 2 பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் மும்பை தாதாப்பா. நான் 2 பேருக்கும் பொதுவா தான் இருக்க முடியும். முக்கியமான எவிடன்ஸ் புடிங்கிக்கிட்டா நான் என்ன பண்ணட்டும்? அது என்ன எவிடன்ஸ்? அதான் பொம்மிமா உங்க அத்தை தான் வாரிசிவாதாங்க இருக்கான எல்லா ஆதாரத்தையும் பக்கம் வச்சுட்டு போயிருக்காங்க. பின்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சே அழகா நேக்க ஒரு பொண்ணால பண்ண முடியுன்றத அழகா நினைச்சிட்டு போயிருக்காங்க உங்க அத்தை. இல்ல என் அத்தை. அதுல இசையோட அங்கு அடையாளம் நொட்டு நொடுசுன்னு எல்லா பக்காவா இருக்குது. அது மட்டும் இல்ல,
இசைதான் வாரிசுக்கான முக்கியமான ஆதாரமும் அதுல இருந்தது. அது அந்த கல்லறை இருந்துச்சே, அதுலதான் இருந்தது. தூக்கிட்டல. என்ன சொல்ற? நீ கல்லறைய உடைச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி அந்த கல்லறைய உடைச்சிட்டேன். உடைக்க வச்சது யாரு தெரியுமா? சாத்தா இந்த இசைதான். என்ன சொல்ற? பயவுல அப்பாவி மாதிரியே நடிச்சா. நானும் அப்பாவின்னு தான் நினைச்சேன். அப்படி பயந்து நடுங்கின மாதிரியே பண்ணனா. நானும் உண்மையிலே பயவுல பயப்படுதான் நினைச்சேன். கல்லறைய உட நான் உடைச்சேன். உள்ள பார்த்தா பெரிய ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு அவளுக்கு தெரியும். தூக்கிட்டா. நான் இப்போ சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி புத்திசாலி அவ கிடையாது. அவ அதுலயும் பல மடங்கு புத்திசாலியா இருக்கா. மனுஷங்களுக்கு உடம்பு முழுக்க கொழுப்பு இருக்குன்னு சொன்னாங்க. பயவலைக்கு மூளை மட்டும்தான் இருக்குது. உனக்கும் எனக்கு இருக்கிற மாதிரி மூளை எல்லாம் இல்ல, ஸ்பெஷல் மூளை. அவங்க அம்மா வயிற்றுலயே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியில வந்து தான் கத்துக்கிட்டோம். அவ வயிற்றுலயே கத்துக்கிட்டவா. பவர் அதிகம், பார்த்து மோதுங்க. இன்னொன்னு, அவ உங்க வீட்டு வாரிசு, மறந்து தொலைச்சிடாதீங்க. கவின், உன சீவிரங்கிய அவ அதத்தான் கதை மறந்துடாத. இப்ப வேணா உங்க அண்ணனுக்கு சுய புத்தி இல்லாம இருக்கலாம். உங்க அண்ணன் இவன் மேல உசிரே வச்சிருந்திருக்காரு. அவருக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது உன் தலை இருக்காது, பாத்துக்க. அது மட்டும் இல்ல, இவதான் தாத்தா பொண்ணுங்களுக்கான எல்லா எவிடன்ஸையும் கவர்மெண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு உங்க அண்ணன். தெரியும். அவ்வளவு பண்ணிருக்காருன்னா இவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும். இவன் தான் கிறுக்குத்தனமா பேசுறானு நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க. இங்க பாரு கவின், அவ உனக்கு மட்டும் அத்தை பொண்ணு இல்ல, எனக்கும் அத்தை பொண்ணு. சரிசமா உரிமை. சும்மா சீவில மும்பைக்கான சீவியை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். பாத்துக்க. ஒக்கதான் காமெடியா இருப்பேன். பொழந்து கட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன். கடைசியா உன்னை எச்சரிக்கை, அவன் மேல கை வைப்பேன்னு சொன்ன உசுரோட இருக்க மாட்டேன். எங்க வந்து யாரும் மிரட்டிக்கிட்டு இருக்க? இங்க பாரு கிங்ஸ்னே, ஒத்த மேல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குது. இன்னொரு வாட்டி அவன் மேல உனக்கு உரிமை இருக்குன்னு சொன்ன பொழந்து கட்டிடுவேன். என் பொண்டாட்டிங்க மறந்துடாத. அது உன் அண்ணனுக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு முன்னாடி வரைக்கும் தான். கொடுத்துட்டல, இனி 2 பேருக்கும் சாரி சமந்தான். புரியுதா? பொண்ணா பொழந்து கட்டுவன விடல மாட்டேன். மோதெல்லாம் கிங்ஸ்னே வாய மூடிக்கிட்டு இருந்து சொன்னா கேட்கறான அந்த கவினே. இப்ப கண்டவன நம்ம வீட்டு வாரிசு மேல உரிமை கொண்டாடிட்டு இருக்கான். அவன் நம்ம வீட்டு வாரிசுங்க மறந்துடாத. இவனுக்கு எப்பவுமே இசை மேல ஒரு கண்ணுங்க உனக்கு தெரியாது. அவன் சொந்த கொண்டாடிட்டு இருக்கான், நீ வழி வகுத்து கொடுத்துட்டு இருக்கா. இசையை சொந்தம் கொண்டாடுறது இவன் இதான் கடைசியா இருக்கணும். இதுக்கு மேல அவன் சொந்தம் கொண்டாடுனா இருக்க மாட்டான். காதல் வாங்கி வாழவில்லை யாரும், என்ன மட்டும் வாழ சொல்லாதே. உடம்புக்குள்ள உசுர விட்டு போக சொல்ல நீரா, உன்னை விட்டு போக சொல்லாதே. அதுக்கு முதல் எந்திக்கணும். அதெல்லாம் எந்திரிச்சு பல நாள் ஆயிப்போச்சு. போ, போய் வேலையை பாரு. ஜெயிச்சு காட்டுறேன். கிங்ஸ்லனா, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துரு. இசை, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துரு. கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். அவமானப்படுத்தி அனுப்புனீங்கல்ல, ராஜா ஏன் புள்ள, அவன் ஏன் புள்ள. அவன் எந்த நிலைமையில என் கிட்ட கிடைச்சான்னு எனக்கு தான் தெரியும். அவனை வளர்க்கறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எனக்கு வேணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். இன்னும் அங்கிருந்து 1 மாசத்துக்குள்ள ராஜாவை நான் கூட்டிட்டு வரல, நான் இசையே இல்லை. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. போடி. ராஜா என் வீட்டு வாரிசு, என் அண்ணன் புள்ள. அதை எப்படி உன்கிட்ட தூக்கி கொடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. அப்ப தைரியமா சொல்ல வேண்டியதானே, அவன் உங்களுக்கு ரெபிக்கும் பிறந்த புள்ளன்னு தைரியமா சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? உங்க ஜானன் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, ரெபி பத்த புள்ள தான் இந்த ராஜான்னு நீங்க தைரியமா சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லுங்க, நான் ஒரு நாள் கூட ராஜாவை சொந்தம் கொண்டாட மாட்டேன். நான் எதுக்கிட்ட எங்க அண்ணன் கிட்ட அப்படி சொல்லணும்? அப்போ ராஜாவை என்கிட்ட ஒப்படைச்சுங்க. ஒப்படைக்க முடியாது. உன்னால என்ன வாயில வரதுக்குள்ள போயிரு.
தொலைச்சு உன் திமுறை ஆண்டவன் ரவுடித்தனத்தெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்க. இந்த செம்பிளிங்கிட்ட வேண்டாம், புரியுதா? இதுதான் நான் உன்னை பார்க்கறது கடைசியா இருக்கணும். ஓட்டத்தை வேற யார்கிட்ட வச்சுக்க. புள்ளே சொந்த கொண்டாடிட்டு வந்து ஒரு தொண்டி புதைச்சிருவேன். புள்ளைய வாங்காம நானும் போக மாட்டேன். ஏன் இவ்வளவு பேசுறவங்க தைரியமா உங்க அண்ணன் சொல்ல வேண்டியதுதானே? ரேபி பெத்த புள்ள தான் இந்த ராஜானே சொல்ல மாட்டாங்களா? நான் உங்க வீட்டு வாரிசா. அப்ப புள்ளைய என்கிட்ட ஒப்படைங்க. கொத்த வைக்காத. தொலைச்சு யாட்டி உன் மேல போட்டக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். போயிரு. ராஜா என் வீட்டு வாரிசு, அது மட்டும் போதும். எவ பெத்த புள்ளன்னு தெரியணும் அவசியம் இல்லை. என் அண்ணனுக்கு துரோகம் பண்ண பெத்த புள்ளன்னு எங்க அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். ஆனா அவன் என் வீட்டு வாரிசு, என் அண்ணனோட வாரிசு, என் அண்ணனோட ரத்தம், அது போதும். எவ்வளவு செஞ்ச பாவத்துக்கு எங்க வீட்டு வாரிசு நாங்க தண்டிக்க முடியாது. அது எங்க வீட்டு வாரிசு, என் அண்ணன் ரத்தம், புரியுதா? ரொம்ப பேச வைக்காத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். உங்க ஊர்ட்டு மத்தக்கெல்லாம் பயப்படுறவன் இந்த இசை இல்ல. ஆமா, நீ வீரசூரி தானே, நான் ஒத்துக்கிறேன். போ. ஆனா உன் வீரத்தையும் புத்திசாலித்தையும் வேற யார்கிட்ட வச்சுக்க. என்கிட்ட வேண்டாம். நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். சவால் விட்ட 10 நாள்ல பாதி ராஜ்யத்தை புடிச்சிட்ட. நீ ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உன்னால ஒரு மண்ணும் முடியாது. ஓத்த கலப்பாம போயிரு, போ. இனிமேல் எங்க அண்ணன் கண்ட நீ பட்ட சண்டாளி. அன்னைக்கு உன்னால என் அண்ணன் உசுறு பார்த்துச்சு. அதுக்கே நான் உன்னை பொழந்திருக்கணும். அன்னைக்கு மட்டும் என் அண்ணனுக்கு ஏதாவது ஆயுதம் வச்சுக்க, உன்னை கண்ட துண்டமாக்கி இருப்பேன். அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல, போ. நீங்க இவ கூட பேசக்கூடாது, இவ கிட்ட பழகக்கூடாது, இவ மேல காது வைக்க கூடாது. அது எனக்கு பிடிக்கல. உன்னை போன்னு நான் சொன்னேன். எனக்கு பிடிக்கலண்ணே. இவ கூட நீங்க பேசுறதோ இவன் மேல காதல் வச்சுக்கோ எனக்கு பிடிக்கல. இவன் மேல காதல் இல்லைன்னு சொல்லுங்க, நான் இருந்து போறேன். இங்க எதுவும் போன்னு சொன்னேன். அப்ப இவன் மேல காதல் இல்லைன்னு சொல்லுங்க, நான் போறேன். எனக்கு எவ்வளவு மேலேயும் எந்த காதல் இல்ல, நீ போ. செம்பலிங்கம் வார்த்தை விட்டா விட்டதுதான். உங்களுக்கும் இவளுக்கும் எதுவும் இல்ல. வார்த்தை விட்டுருக்கீங்க. நம்பிக்கையோட போறேன். இதுதானே நீ எதிர்பார்த்த? இதுதானே நீ எதிர்பார்த்த? உயிரோட சாக்கடிச்சிட்டு இருக்கல நீ. சத்தியமா உன்னை எடுத்து பார்க்க மாட்டேன். போ, போடி. என்ன பார்த்து என் பயிலிருந்து வரவே கூடாது நினைக்கிறேன். பேசி பேசிய வர வச்சிருந்தல நீ. செவ்வாயில் உள்ளதடி எனது ஜீவன், அது தெரியாமல் விஞ்ஞானம் எதனை வெல்லும். எவ்வாறு கண்ணீரண்டை கலந்து போய் அது எவ்வாறு மடியோடு கலைந்து போய் குடும்பமா உட்காந்து யோசிங்க. என்ன மாணிக்கம், நான் சொல்ல சரிதானே மாணிக்கம்? ஆமா மாமா. ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க, முடிவெடுங்க. சரியா இருந்தா மட்டும் டீலுக்கு ஒத்துக்கிடுங்க. நான் கூடி பேசி தீர்மானம் எடுக்க வேண்டாம்னு சொல்லல. பார்த்துக்கிடுங்க. நல்ல வாய்ப்பு, அரிய வாய்ப்பு, விட்டுடாதீங்க. விட்டா வேற யாருக்காவது வாய்ப்பு போயிடும். என்ன மாணிக்கம், நான் சொல்ல சரிதானே மாணிக்கம்? என் மொவ எது சொன்னாலும் சரியா இருக்கும் பார்த்துக்கங்க. நல்ல வாய்ப்பு, தவற விட்டுறாதீங்க. இந்த இசைக்கிட்ட வாய்ப்புங்கிறது ஒரு முறை தான், மறுமுறை கிடைக்காது. என்ன மாணிக்கம், நான் சொல்றது சரிதானே மாணிக்கம்? பின்ன இசை சொன்னா சரியா இருக்காது, பொம்மிமா சொன்னா சரியா இருக்காது. அந்த பையன் இருக்கட்டா. குடும்பமா யோசனை பண்ணுங்க, பாத்துக்கிடுங்க. இல்லனா இதே ஊர்ல தான் சொக்கலிங்க ஃபேமிலி இருக்குது. அத பார்த்து நான் டீல் பேசிக்கிடுறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்த இசை வேற நம்பிக்கை இருந்தா டீல் ஒத்துக்கிடுங்க. கட்டாயமெல்லாம் இல்ல. இங்க போனா எனக்கு 1000 ஃபேமிலி வரும். ஏன்னா இங்க கிங்ஸ்ல எதிர்க்க முடியாம பல பேர் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அதுல நீங்களும் ஒரு ஆளுன்னு கேள்விப்பட்டுதான் சரி சாத்த இருந்துட்டு போட்டு போய் கூப்பிட்டு விட்டேன். துணிச்சலா எதிர்த்தேன் பாத்தீங்கல்ல, துணிச்சலா. இது வரைக்கும் அந்த குடும்பத்தை எதிர்த்தவனு எவனும் கிடையாது. அதே குடும்பத்துல பிறந்தனால மட்டும்தான் அந்த குடும்பத்தை எதிர்க்க முடியும். அதே ரத்தம் எதிர்த்து வந்து நிக்கிறேன். என்ன டீலுக்கு ஓகேவா? ஏய் பெரியண்ணா, சின்னண்ணா, கொஞ்சம் வாங்க. சரிம்மா, நான் பேசிட்டு வந்துட்டு முடிவு சொல்றேன். நம்ம அரமனை தான் ஃபுல்லா நம்ம
பேசுங்க, தாராளமா பேசுங்க. எம்மா காபி டீ கூட கொண்டுட்டு வரேன், குடிச்சுக்கிட்டே யோசனை பண்ணுங்க. சரி நாங்க தனியா பேசிட்டு முடிவு சொல்றோம். பேசுங்க பேசுங்க, நல்ல வாய்ப்பு, அரிய வாய்ப்பு, தவற விட்டுறாதீங்க. பிறகு போனதுக்கு அப்புறம் ஐயடா அப்படான்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த இசைக்கிட்ட ஒரே ஒரு வாய்ப்பு தான். சரி உங்களுக்கான டைத்தை நான் கொடுக்கணும், ரொம்ப அவசரப்படக்கூடாது. போங்க போங்க, போய் பேசிட்டு வாங்க. நெக்ஸ்ட் குடும்பம் வாங்க, நெக்ஸ்ட் குடும்பம் வாங்க. அங்கதான் எந்த குடும்பமும் இல்லையே. அது உனக்கும் எனக்கும் தானே தெரியும், வந்துடுற ஈத்திர பயலுக்கு தெரியாது இல்ல. போடுற அருவால. ஓ அப்படி வரையும் நான் கூட இருக்குன்னு நினைச்சிட்டேன் பாத்துக்க. என்ன டீலுக்கு வருவானா இப்படி? அப்படி குழப்பிருக்கல, கண்டிப்பா வருவான். வேணான்னு பாரு. பேசுறது யாரு? பொம்மிமாச்சே. கண்டிப்பா வராமலா போயிருவான். நமக்கு சாதகமா வந்தாதான் போச்சுது, பாத்துக்க. நீ பேசுற பேச்சுக்கு அவன் நேரத்துக்கு வந்திருப்பான், அதெல்லாம் வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி எமோ உங்க பிளான் ஆரம்பிச்சிருங்க. இவனை எப்பவுமே நம்ம காலு கீழே வச்சா மட்டும்தான் நாம மேல வர முடியும். ஏன்னா நமக்கு எதிரி இவன் தான், உண்மையான எதிரி இவன் தான். நேருக்கு நேரா மோதிரவனை நம்பிடலாம். இவனை மாதிரி ஈத்திரைகள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு காலு கீழே போட்டு மிதிச்சு வச்சிருக்கணும். அப்பதான் நமக்கு வெளியில எதிரி தோணாம இருப்பான். உனக்கு மட்டும் இப்படி இப்படி மூளை வரைச்சது. அதான் போமிமா, இவன் தான் கட்டாயம் நமக்கு விதமா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுங்களாவது நேருக்கு நேரம் மோதுவானுங்க, இவன் கீழோடி மோதுவான். அதனாலதான் இவங்கள அடிமையாக்கி நம்ம கூட வச்சு காலு கீழே மிதிச்சு வச்சிருக்கணும். அப்பதான் இவங்களால எந்திக்கவே முடியாது. நம்ம அவனுல சமாளிப்போமா இல்ல இவனை சமாளிப்போமா? நமக்கு எந்த எதிரியும் இல்லாம இருந்தா மட்டும்தான் நம்ம லக்க நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்க முடியும். சொல்றது சரிதானே மாணிக்கம்? சத்தியமா சொல்றேன், உன்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். இது வரைக்கும் இந்த யோசனை எனக்கு வரவே இல்லை தெரியுமா? சரி சரி வாரானுங்களான்னு பாரு. மாணிக்கம், இந்த குடும்பத்தையும் போ சொல்லு, அடுத்த குடும்பத்தை வர சொல்லு. ஐயா வாங்க சொக்கலிங்க, ஐயா வாங்க வாங்க. ஏமா போற போக்க பார்த்தா சொக்கலிங்க குடும்பம் ஒத்துக்கிடும் போலுக்க. காணாதுமே. அத்தி என்ன பிளான் போட்டு பயவுல ஒண்ணும் இல்ல, வெத்து வெட்டு. ஆனா என்னமா பிளான போட்டு எல்லாத்தையும் தூக்குதே. நான் ஒண்ணு சொல்லட்டா? என்ன? அந்த சொக்கலிங்கம் கூட இவங்களை விட்டுத்தான் புடிச்சான். நீ எப்படி கபக்குன்னு தூக்குன? அந்த சொக்கலிங்கத்துல கத்துக்கிட்டதுதான் இதெல்லாம். அந்த பைய உள்ளதான் அடிக்கடி சொல்லும் அப்படி, எதிரியை என்னைக்குமே காலிக்கீழ தான் வச்சிருக்கணும்னு. அவனை சுதந்திரமா மேய விட்டோம் நமக்கு விதமா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான். நமக்கு எரிச்சல் பிடிச்ச வேலைன்னு அதான் இங்க ஃபாலோ பண்ணேன். அவன் ஃபாலோ பண்ணல, நான் ஃபாலோ பண்ணிட்டேன். சிம்பிள். பயங்கர பொருள் என்றுதான் நீ. அவன் டீலுக்கு வரான மட்டும் பாரு. என்ன என்ன செய்யலாம் சொல்லுங்க. அப்பா இது வரைக்கும் நாம ஒரு நாள் கூட அந்த சொக்கலிங்கத்தை எதிர்த்து நிக்கவும் முடியல, நம்மளால எதுவும் பண்ண முடியல. மொத அதே இடத்துல உள்ளவா எதிர்த்திருக்கா. நாம இப்ப இவ கூட சேர்ந்து டீல ஓகே பண்ணிட்டோம்னா, அப்பா என்னதான் இருந்தாலும் இவ பொம்பளை தான். இவளை வச்சு பதவிக்கு வருவோம், வந்ததுக்கு அப்புறம் நாயை எட்டுக்கிட்டு மிதிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்னப்பா, இந்த கோட்டை நமக்கு தான், இந்த ராஜ்யம் நமக்கு தான், இங்க நம்ம ஆச்சுதான்ப்பா. அதுக்கப்புறம் முட்டாள் மாதிரி பேசாதடா. அந்த சொக்கலிங்கத்தையே எதுக்கு வந்து நிக்கிறான்னா இவ எவ்வளவு கைக்காரியா இருக்கணும். ஏற்கனவே இசையை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவளுக்கு உடம்பு முழுக்க மூளை. அவளுக்கு உடம்பு முழுக்க மூளையா இருந்தாலும் பொம்பளை தானப்பா. பொம்பளைன்னு சாதாரணமா எடை போடாத. ஆட்சில இருந்து அதிகாரத்துல இருந்தே பொம்பளைங்க கைவசமா இருக்குது, மறந்துடாத. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இந்த டீலுக்கு நான் சம்மதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எத்தனை நாள் கோல மாதிரி ஒதுங்கிய போக அந்த செம்புலிங்கத்தை எதிர்த்தே ஆகணும். அந்த செம்புலிங்கத்தை எதிர்த்தோம் தோத்தா கூட பரவாயில்ல, அவனை எதிர்த்து நீங்கள ஒரு பேராது நமக்கு இருக்கணும். அவனை எதிர்த்துங்கிற பேர் இருந்தவன் நம்ம பிள்ளைங்களை அது கொஞ்சமாவது தலை நிமிர்ந்து நடக்கும். நம்ம பிள்ளைங்க அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பாங்க. நாமளும் அவனை எதிர்க்காம அப்படியே போய் சேர்ந்தோம், நம்ம பிள்ளைங்களும் இதே மாதிரிதான் கை கட்டி நின்றுகிட்டு இருக்கோம். நான் டீலுக்கு சம்மதிக்க போறேன். நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, இந்த டீலுக்கு நான் சம்மதிக்க போறேன். அந்த பையன் உள்ள கேட்டது என்ன தெரியும்ல, நம்ம சொத்தோட பவரப்பட்டா அவ்வளவுதானே. பவரப்பட்டானா என்ன தெரியலடா, அவ அதை என்ன வேணாலும் பண்ணலாம். இதுக்கு உடம்பு முழுக்க மூளை. நம்மள நாடு தெருவில் விட்டுருவா, சொன்னா கேளுங்க. கோழியா வாழ்ந்து சாகிறத விட அந்த செம்புலிங்கத்தை எதிர்த்து பிச்சைக்காரனா போறது எவ்வளவோ பரவாயில்ல. அந்த செம்புலிங்கத்தை வாழ்க்கையில ஒரு திருப்பாவது நான் தோக்கடிக்கணும். இல்ல அவனை எதிர்த்துங்கிற பெருமையாக எனக்கு வேணும். காலங்காலமா நாம கை கட்டி நிக்கிறதும், அவங்க ஆட்சியில இருக்கிறதும், அவங்க நம்மள அதிகாரம் பண்றதும் எத்தனை நாளைக்கு தான்ப்பா. என் பிள்ளைங்க முடிவு பண்ணிட்டாருங்க, பவரப்பட்டா என்ன, என் சொத்தையே கொடுத்தாதே என் பிள்ளைங்களை இந்த தேர்தலை நான் ஜெயிக்க வைப்பேன். ஆனா இந்த தேர்தலில் நிக்கிறது அவ அக்கா இயலே. அதான் அதுக்கு அடுத்த போஸ்டிங்க தாரேன்னு சொல்லியிருக்காளே. இன்னைக்கு நிப்பான், அதுக்கு அடுத்த தேர்தல அவ அக்கால தூக்கிட்டு நாம நிப்பான். எம்எல்ஏ எம்பி அப்புறம் அப்படி படிப்படியா மேல போயிட வேண்டியதான். இந்த ஒரு வருஷம் விட்டு கொடுத்து போதுன்னா நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். எத்தனை வருஷமோ காலங்காலமோ நம்ம அவளுக்கு விட்டு கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு திருப்பி அந்த ஈலுக்கு விட்டு கொடுப்போம், அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம ஆட்சி பிடிக்கலாம். இதுதான்ப்பா நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு.
அவனை எதிர்த்தவன் ஒருத்தி வந்திருக்கா. இந்த திருப்பு இயல் ஜெயிக்கட்டும். அதுக்கு அடுத்த திருப்பு பாருங்க. அந்த இயல் ஜெயிக்கிறதுக்காக நான் என் பவரப்பட்டவ கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த இயலை நான் ஜெயிக்க வைப்பேன். ஏய், அதுக்காக நான் பயப்படா. ஒருவேளை உண்மையிலே இந்த இயல் ஜெயிச்சுட்டானா அவளும் இருக்க முடியாது, இந்த இசையும் உசுரோட இருக்க முடியாது. இன்னொன்னு, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஜெயிக்காம இருந்தாலும் ஒரு தப்பிச்சாளுங்க. ஜெயிச்சா உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. டேய், உங்களுக்கு செம்பலிங்கத்தை பத்தி என்னடா தெரியும்? அவனை மாதிரி ஒரு கிரிமினல் புத்தி உள்ள அந்த உலகத்திலே கிடையாது. ஈனப்பைய என்னப்பா சொல்றீங்க? அவன் ஊர்ல மட்டும் அத்தனை தப்பையும் செய்வான். அவன் செஞ்சதுக்கான ஒரு அடையாளத்தை கூட பூமியில வைக்க மாட்டான். டேய், அவன் எந்த எல்லைக்கும் போவான்டா. பயங்குது அவனுக்கு ஒரு துளியும் கிடையாது. ஆனா அவன் நடிக்காண்டா வெளியில. அவன் இப்ப கொஞ்ச நாளாவே நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. போதா குறைக்கு ஜான் டேய், கிங்ஸோட குரு. அந்த குருவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா இசைய உசுக்குசுலா காதலிச்சானே, அங்க தாண்டா எனக்கு என்னமோ இடிக்குது. இந்த அளவுக்கு அவன் விட மாட்டானே. சரி, முடிவு எடுக்கலாம். வந்தா பதவி, போனா உசுறு. முடிவு பண்ணிட்டேன். அப்படினாலும் அந்த பவரப்பட்டவ ரேச்சல் பேர் தானே எழுத சொல்றா. ரேச்சல 2 அதட்டினாமுன்னா திரும்ப நமக்கே கொடுக்க போறா. பிறகு பயந்துகிட்டே ரேச்சல் அவளே மாதிரி ஒரு துரோகியம் உலகத்திலே பார்க்க முடியாது. அவ இவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. இல்ல நம்ம முதுகுல குத்ததுக்கு கூட ஏதாவது வேண்டதில்ல பாத்திரலாம். அவளெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அவ காதலிச்சதுக்கு எதிராக இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும்ல. அவ நமக்கு நன்மை செய்வா. பொடி இவள. அந்த ரேச்சலுக்கு எப்படிப்பா இவ்வளவு தைரியம் வந்தது? அந்த கவினை எதிர்த்து எஸ்ஐக்கு நிக்கிறா. எஸ்ஐக்கு மட்டும் இல்ல, ஜெயிச்சு வந்துட்டா. இனி கோவிட் போடுற பாட்ட பாரு. ரேச்சல் ஊமப்பட்ட மாதிரி இருப்பா. இப்ப எஸ்ஐ இருக்கா. அவ ஆட்டத்தை பாரு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குதுப்பா. சரி, இதுக்கு எங்கிருந்ததப்பா வந்தது? அந்த ரேச்சலியா அம்மாவை அன்னைக்கே போட்டு தள்ளுன்னு நீ கேட்கல. சரி, அப்படியே எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க, டீலுக்கு ஓகே சொல்லலாம். அது ஒண்ணும் இல்ல, இப்பதான் வியாபார சங்க தலைவர் நம்ம பொண்ணு அண்ணாச்சி வந்திருந்தாவ. அவங்க வீட்டு பவரப்பட்டவ தாரின்னுட்டாங்க. சரி, நமக்குள்ள இந்த டீல் முடிஞ்சதே, கிளம்புங்க. அட்ரஸ் அக்கா நானா கையால என்னமோ போராடு பண்ணுது. இதே லெவல்ல போனா ஊர்ல பாதி சொத்தை பிடிங்களா பொழுக்க. அயோக்கிய பைய சொத்தெல்லாம் எனக்கு வந்து தான் ஆகணும், புரியுதா? புரியுது. நீ நடத்துமா. அத்திய மூளைக்கு என்ன அறிவே. இந்த மூளைய பைய உள்ள 10 வயசுல ஆரம்பிச்சிருந்தா எனக்கு நான் கோடீஸ்வரியா இருந்திருப்பேன் போலுக்க. தவற விட்டுட்டேனே. இல்ல, நான் எனக்குள்ள சொத்து, என் கம்பெனி, எல்லா பவரப்பட்டவும் என் தங்கச்சி பேர்ல நான் மாத்துறேன். நானும் என் சொத்தை பூர்வம் மாத்தி தரேன். நானும் என் கம்பெனி, என் ஆபீஸ் எல்லாத்தையும் என் தங்கச்சி பேர்ல பவர் பட்ட போட்டு கொடுத்துருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா, அது ஒண்ணு இல்ல. பொண்ணு என்ன சின்ன சொல்றவன்னா, நான் தேவையில்லாம யார் பேர்லயும் பவரட்டா போட்டு கொடுக்கல, எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா பாத்துக்கங்க. டேய் மாணிக்க, அந்த பவர் பட்டாடுறா. சரி. இப்பதான் என் பேர்லயே மாத்திட்டா பாத்துக்கங்க. அது வந்து வேற ஒண்ணு இல்ல, என் மேல அவ்வளவு நம்பிக்கை. சொல்லும் செயலும் வாக்கும் எப்பவும் எனக்கு சுத்தம். அதனால பொண்ணு என்ன பண்ணவன்னா, சொத்து பவரப்பட்டா எல்லாத்தையும் என் பேர்ல மாத்திட்டாவ. நான் தான் அதுக்கு வட்டி முதலுமா இன்னும் ஒரே வருஷத்துல ட்ரிபிளா கொடுக்க போறேனே. அந்த நம்பிக்கை தானே வாழ்க்கை தானே நம்பிக்கை. சரி, உங்களுக்கும் எனக்கும் அந்த டீல் முடிஞ்சு போச்சு. பொண்ணு என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டாவ. சரி, நீங்க கிளம்புங்க. இல்ல, நான் உன் பேர்லயே மாத்தி கொடுத்தேன். சொன்னா கேளுடா. இவ சொப்பலிங்கத்தை எதிர்த்தவா. நாளைக்கு இவளை எதிர்க்கிறதுக்கு நமக்கு தெம்புலாம் போயிடும். சொன்னா கேளுடா. இவ பொம்புலதாங்கத மறந்துடாதீங்க. நீ பொம்மி மாங்கத நீ மறந்துடாத. என் பவரப்பட்ட அத்தனையும் உன் பேர்ல நான் மாத்தி கொடுக்க. உங்க அக்கா ஏந்திக்கும் போதே நான் ஊர் பிரசிடண்டா இருக்கணும். முடியுமா? உங்க குடும்பத்துல ஒரு ஆளு கண்டிப்பா இந்த வருஷம் இந்த ஊர் பிரசிடண்ட் உங்க குடும்பத்துல ஒரு ஆளு தான். பொண்ணு வீட்டுல சேர்மனா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க ஊர் பிரசிடண்டா தாராளமா இருக்கலாம். அண்ணன் இருக்க போறீங்களா, தம்பி இருக்க போறீங்களா, அது நீங்க முடிவு பண்ணிவிடுங்க. ஆனா சொத்துக்குள்ள பவரப்பட்டா இசை பேருக்கு வந்தாகணும். எல்லா பத்திரமும் ரெடியா இருக்கு. இந்தா, நாங்க அண்ணன் தம்பி கையெழுத்து போட்ட பத்திரம் இது. இந்த சொத்துக்கு முழு சொந்தக்காரி நீ மட்டும்தான். இந்த வாங்கிக்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடுல இல்ல மாணிக்கா. அதை என்கிட்ட கொடுங்க. சரி, அப்ப நீங்க கிளம்புறது. ஊர் பிரசிடண்டா என் பையன் வந்துருவான்ல. சொத்தை எழுதி கொடுத்துட்டீங்கல்ல, போயிட்டே இருங்க. ஊர் பிரசிடண்ட் தான். வாக்கு கொடுத்துருக்கிறது பொம்மிமா. கிளம்புங்க. அப்பதான் அடுத்த சொத்தை அட்டை போட முடியும். கிளம்புங்க. குமுட்ட பயிலுகளா இப்படி எழுதி கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. பேச்சு அப்படிப்பட்ட பேச்சுல இசைக்கு என்ன இசை? இதே மாதிரி இன்னொரு சொத்து வர வேண்டியிருக்கு. அத்தனை சொத்து வந்த உடனே டோட்டலா ஃபுல்லா என் பேரை மாத்திரணும். என் சொத்தையாவது அட்டை போடாம இருமா. ஆல்ரெடி ஒரு சொத்தை நாட்டை போட்டுட்டேன். என்ன சொல்ற?
உன் சொத்துல இருந்து நான் ஆரம்பிச்சேன். இந்த அரமனையில பாதி உனக்கு தான் இருந்தது. முழுசா அட்டை போட்டுட்டல்ல. தெற்கு சீம மண்ணு, நீ நாட்டுல இருந்து தானே வந்திருக்க? இந்த அரண்மனையில எனக்கு சொத்துல பங்கு இருந்ததா? முக்காசி பங்கு உனக்கு தான் இருந்தது. முழுசா அட்டை போட்டோம்ல. உண்மையிலே எனக்கு இருந்ததா? எங்க அம்மா கிட்ட கேளு. மொத கையெழுத்து உங்ககிட்ட வாங்கினாலே அப்பமே நீ புரிஞ்சுக்க வேண்டாம். பாதி அரமணி வச்சுட்டு நான் என்ன பண்ணட்டும்? நாக்கா வலிக்க முடியும்? விட்டு விதியா பரமாற வேண்டாம். அதான் அன்னைக்கு உங்ககிட்ட முழுசா கையெழுத்து கட்டனே. நீ கூட என் மேல நம்பிக்கிறதுன்னு கையெழுத்து போட்ட. முடிச்சிட்டோம்ல பத்திரத்தை. இப்ப எப்படி கார் 10 கார் என்ன 100 கார் கூட அரமணிக்குள்ள விடலாம். இதே பாதி சத்தா இருந்தா விட முடியுமா சொல்லு மாணிக்கம். என் கூட இருக்கவன் நிர்மாண பணியா இருந்தா மட்டும் தான் எனக்கு அடிமையா இருப்பான். அவனும் எனக்கு ஈக்குவலா இருந்தா எப்படி ஏன் பேச்சுக்கு கீழ்ப்படிவான்? உனக்கு கூடயே வச்சிருக்க வேண்டாம். அடப்பாவி, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தான் கத்துக்கணும்னு நினைச்சேன். நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. இந்த மூளைன்னு சொல்லுவாங்க, அது இத்தனையோண்டு தான் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். எவ்வளோக்கு என்ன உடம்பு முழுக்க இருக்குது? இப்படிதான் நீ என்ன நினைச்சு நினைச்சு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்க. அப்படிலாம் ஒரு மண்ணும் கிடையாது. ஒருத்தர் இருந்து ஒருத்தருடையா கத்துக்கிட்டு வர்றதுதான். ஆமா, நான் அந்த சொக்கலிங்க பையன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதை ஃபாலோ பண்ணேன். நல்ல சக்சஸ் ஆகுது. சொல்ல போனா அவன் தான் மூலக்காரன். வெளியில சொல்லிடாத என்ன. இசை வந்துட்டல்ல. காசு இருந்தா காக்கா கூட கலராகும். பணம் இருந்தா 10 நாள்ல கூட இசைய கூட ஆக்கலாம். ஏற்பாடு பண்ணிட்டல்ல. அது வேற ஒண்ணு இல்ல. நீ ஒரு ஆடிக்கார் வச்சிருந்தல்ல, சேல் பண்ணிட்ட. அதுதான் காக்கி யூனிஃபார்மா வந்திருக்குது. ஆடிக்கார் வேணும்னு கேட்டாங்க, கொடுத்துட்டேன். பரவாயில்ல, கோடி கோடியா வச்சிருக்க. சேர்த்துதான் வச்சிருந்தேன், அழிக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு நினைச்சேன். கிடைச்சிட்டான். ஐ லைக் யூ. இந்த அளவுக்குலாம் பயப்படுறவன் நான் இல்லை. ஆல்ரெடி சொல்றேன், ஐ லைக் யூ. அவன் கிடக்கான், அப்புறம் நான் பாத்துக்கிட்டேன். என்ன அதே ஸ்டேஷன் தானே? அதே ஸ்டேஷனு தான். என்ன குடும்பமா பிச்சைக்காரங்க ஆயிட்டாங்க போலுக்கு. இனி நீ திருப்பி சும்மா பொலான்னு அறியலாம். பவரப்பட்டா எல்லாம் என் பேர்ல வந்துட்டு அப்புறம் இந்த காலேஜ் விஷயத்துக்கு இந்த பவரப்பட்டா ரொம்ப உதவும். இங்க பாலிசே, ₹1 கூட அவங்களுக்கு திருப்பி கொடுக்க கூடாது. பிச்சைக்காரனுங்க தெருவுல சுத்தணும். நாளையில இருந்து சுத்துவான் பாரு. அது ஏன் தான் இன்னைக்கு விட்டுட்ட? என்னந்தாலும் நீதி நேர்மெல்லாம் கொஞ்சம் வேணும் இல்லாம இன்னைக்கு தானே கொடுத்துருக்கான். இன்னைக்கே தெருல விட்டா நல்லா இருக்காது. கொஞ்சமா நம்மளும் மனசாட்சியோட இருக்கணும் இல்லாமா. அதுக்குத்தான் நாளையில இருந்து திருவோட எடுத்துருவான். சரி, நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. எனக்கு இங்க 1000 வேலை இருக்குது. எங்க அக்கா ஆபீஸுக்கு போயிருந்தா, தேர்தல் ஆபீஸுக்கு. அங்க கொஞ்சம் வில்லங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுவலாம், முடிச்சு விட்டுட்டு வாரேன். காவலுக்கு பின்னாடியே வந்து சரி. இனி அந்த கவின் பையன் இருக்கிற இடத்துலலாம் நான் இருப்பேன். அதுக்குத்தானே இந்த டிபார்ட்மெண்ட் நான் உனக்கு ஆடிக்கார வச்சு வாங்கி கொடுத்தேன். I like you.